அன்னை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை காரும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் 19ஆம் நாள் இன்று அன்னையினுடைய மன்றாட்டு மாலையில் நாம் சிந்திக்கக்கூடிய இன்னொரு மன்றாட்டு, பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாய் இருக்கிற கன்னிகையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாய் இருக்கிற கன்னிகையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த வார்த்தையினுடைய, இந்த மன்றாட்டு மாலையினுடைய பின்னணி நிகழ்வு என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், விவிலியத்தில் ஒரு சில பெண்கள் தனி சிறப்பு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்விலும் அவர்கள் செயலிலும் இறைவனுக்கு உரியவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு சிலர் தன்னுடைய சமுதாயத்திற்கு உரியவர்களாகவும் இருந்தார்கள். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது விவிலியத்தை யூதித்து புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதாவது யூதித்து என்கின்ற பெண்மணியானவள் யூத சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒலேபெரின் என்கின்ற அரசன் அந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்களை மிகவும் அழிவின் பாதையில் அழைத்து சென்றிருக்கிறான். தொந்தரவு அதிகமாக கொடுத்திருக்கிறான். அவர்களை கொன்றும் குவித்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அரசனை எத்தனையோ மனிதர்கள் தனிமையில் போராடியும் அவனை வென்று முடியவில்லை. குழுவோடு சேர்ந்து கூட அவனை கொன்று குவிக்க முயற்சி செய்தார், முடியவில்லை. ஆனால் இந்த யூதித்து என்கின்ற பெண்மணியானவள் மட்டும்தான் தன்னம் தனியாக நின்று அந்த அரசனுடைய தலையை கொய்து தன் யூத சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலையை பெற்று கொடுத்திருக்கிறார். யூதித்து புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18 மற்றும் 20வது இறைவசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஊசியா என்பவர் யூதித்திடம் சொல்லுகிறார், மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவளாக இருக்கிறீர். இதனால் இறைவா புகழ் பெற்ற கடவுள் உமக்கு அருள்வாராக என்று இந்த ஊசியா என்பவர் இந்த யூதித்து பெண்ணை பார்த்து பெருமையோடு பாராட்டுகிறார். ஏனென்றால் இந்த பெண்மணியானவள் தன்னுடைய யூத சமுதாயத்திற்கு, யூத குலத்திற்கு இந்த அரசனிடமிருந்து விடுதலை பெற்று கொடுத்திருக்கிறாள். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த யூதித்தை விட, வேதத்தில் காணக்கூடிய எல்லா பெண்களையும் விட அன்னை மரியாள் எந்த அளவிற்கு பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாய் இருக்கிறாள் என்பதை நம்மால் காண முடிகிறது. யூதித்து தன்னுடைய சமுதாயத்திற்கு மட்டும்தான், ஆனால் அன்னை மரியாள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த உங்களுக்கும் எனக்கும் மீட்பின் திட்டத்தை தன் மகனோடு இணைத்து செயல்பட்டிருக்கிறாள் என்பதை நம்மால் காண முடிகிறது. எந்த அளவுக்கு தன் மகனோடு இணைந்து அவள் போராடிய போராட்டம் ஒவ்வொன்றையும் நம் கண்முன்னே பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு பெண்ணாலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை செய்துவிட முடியாது. எனவேதான் நீதிமொழி புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31 முடிய இறைவார்த்தையை நம்மால் காண முடிகிறது. என்னவென்றால், நீதிமொழி 31ஆம் அதிகாரம் 18வது இறைவசனத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம், அவர் தன் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்கு ஒருபொழுதும் அணையாது. இந்த வார்த்தை அன்னை மரியாளுக்கு மிகவும் பொருந்தும் என்பதை அன்னையார் திரு அவை நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது நீதிமொழி 31ஆம் அதிகாரம் 28வது இறைவசனத்தில் வாசி கேட்கிறோம், அவருடைய பிள்ளைகள் அவருடைய கணவன் அவளை மனமாற புகழ்ச்சி செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அன்னை மரியாளுக்கு சால சிறந்ததாக, சரியான வார்த்தைகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இன்று நாம் அனைவருமே மன்றாட்டு மாலையில் சொல்லக்கூடிய வார்த்தை, பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாய் இருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் எந்த அளவிற்கு பிரகாசமாய் இந்த மண்ணுலகிலே அவள் தன்னுடைய பணியை செய்திருக்கிறாள் பாருங்கள். ஒற்றை பெண்மணியானவள்
தன்னுடைய மகனை பெற்றெடுக்கின்ற பொழுதும், இயேசுவோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்ற பொழுதும், மீட்பின் திட்டத்திலே தன்னை முழுவதுமாக இணைத்து கொண்டு இறைவனோடு பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட இந்த அன்னை மரியாள் தன்னுடைய பணியிலே தெளிவான எண்ணத்தோடு தெளிவான பயணத்தோடு தான் இருந்திருக்கிறாள். இப்படிப்பட்ட பயணம் இந்த மண்ணுலகில் வேறு எவராலும் செய்துவிட முடியாது என்பதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறாள். எனவே இன்றைய நாளில் பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாய் இருக்கிற கன்னிகை என்று இந்த அன்னை மரியாளிடம் நாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது, நாமும் இந்த அன்னை மரியாளைப் போல நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே பிரகாசமாய் நாமும் பயணிக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் அழைப்பு கொடுக்கிறாள். மீண்டும் மீண்டும் இதைத்தான் நம்மால் சொல்ல முடியும். ஏனென்றால் நாம் அனைவருமே அவளுடைய பிள்ளைகள். அவள் நம்முடைய தாயானவள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று நம்முடைய முன்னோர்கள் அழகாக படம் பிடித்து காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். எனவே இந்த அன்னை மரியாள் எப்படி பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாய் இருக்கிற தாயாக இருக்கிறாளோ, அதே போல நாம் உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசமாய் இறைவன் ஏற்றி வைத்த விளக்கு என்றுமே அணையாது என்று சொல்லுவார்களே, அதுபோல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அந்த அணையா விளக்கு போல நாம் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அனைவருமே இந்த அன்னை மரியாளுடைய அன்பின் பிள்ளைகளாக இருக்க முடியும். இந்த தாய் எந்த அளவுக்கு தன்னை இறைவனோடு இணைத்து தன்னுடைய வாழ்க்கை தொடர்ந்தாலும், அதே போல நாமும் இணைத்து தொடர்கின்ற பொழுதுதான் இந்த பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாக இருக்கிற இந்த தாயை போல நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தொடருகின்ற பொழுது நம்மை பார்க்கிறவர்கள், நம்முடைய சொல்லையும் செயலும் கேட்கிறவர்கள், நம்முடைய செயல்பாடுகளை உற்று நோக்கக்கூடிய பிள்ளைகள், ஆஹா, இவனல்லவா இவளல்லவா இந்த தாயினுடைய மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று அந்த அன்னைக்கும் நாம் பெருமை சேர்க்க முடியும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு நல் காரியத்திற்காக இந்த அன்னையோடு இணைந்து பயணிப்போம். இறையாசிரியர் என்று உங்களோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.